அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நேற்று கீரை வாங்கினதோட பாலக்கீரையும் வாங்கியிருந்தேன். நாளைக்கு பாலக்கீரை சாம்பார் எதுவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சவுச்சோக்கை சாம்பார், முட்டைக்கோஸ் சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இன்றைக்கி கீரை சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் பார்க்குறப்ப கொம்பம்பாவக்காய் கிடந்துச்சு. சரி வாங்கி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வெந்நீரில் அலசிட்டு அதில் கொஞ்சம் புளிக்கரைசல், இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட், அப்புறம் வீட்டில் இருக்க அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு கொம்பம்பாவக்காயில் கசப்பு தெரியவே தெரியாதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் கீரை, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி வெள்ளைப்பூடு இதெல்லாம் பயன் பெஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், அப்புறம் மசாலாத்தூள், மல்லித்தூள், மிளகாப்பொடி, கரம் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணி கீரை சாதம் ரெடி பண்ணிட்டேன். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா கொம்பம்பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியம் சாப்பாடு ஊட்டினேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு தடவை கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஈவினிங் போல் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. செய்கிற மனசு இல்லை. அதனால் பால் பண்ணு வாங்கிட்டு ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வெள்ள மீட்